Welcome all. Let us see about velocity of sound waves. எந்த ஒரு வேவாக இருந்தாலும் சரி, அந்த வேவோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய வெலாசிட்டி அப்படிங்கிறது 2 டைப்ஸில் இருக்குது. ஒன் இஸ் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி, த அதர் ஒன் இஸ் வேவ் வெலாசிட்டி. இப்போது இந்த பார்ட்டிக்கல் வெலாசிட்டினா என்ன, வேவ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அப்படிங்கிறது பார்ட்டிக்கலை வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த வெலாசிட்டி வித் விச் இப்போது ஒரு மீடியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மீடியமில் ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும். அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணுதுன்னா, அந்த பார்ட்டிக்கல் வைப்ரேட் பண்ணுது. எதுக்காக அது வைப்ரேட் ஆகுது அப்படின்னா, இன் ஆர்டர் டு ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் அ வேவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கலை வச்சு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகிறதுனால எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இன் ஃபார்ம் ஆஃப் அ வேவ்னு. ஸோ இது பார்ட்டிக்கல் வச்சு சொன்னதுனால திஸ் இஸ் அ பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. அண்ட் வேவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது இங்கே வேவ் வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த வெலாசிட்டி விச் வேவ் ட்ராவல் ஆகுது ஒரு மீடியம் வழியாக. ஸோ இங்கே வேவ் மட்டும் வச்சு சொன்னதுனால திஸ் இஸ் அ வேவ் வெலாசிட்டி. இன் அதர் வேர்ட்ஸ் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ஒரு சவுண்ட் வேவ் இருக்குது. அந்த சவுண்ட் வேவ் ட்ராவல் ஆகும்போது ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ தட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ். ஸோ இதை எப்படி நம்ம ஃபார்முலா மாதிரி எழுதுகிறோன்னா, வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸுக்கு என்ன வரும், யூனிட் மீட்டர் வரும், அண்ட் டைமுக்கு செகண்ட் வரும். இப்போது இந்த செகண்ட் மேலே போச்சு அப்படின்னா ms பவர் -1 வரும் இல்லையா. ஸோ இதுதான் இந்த வெலாசிட்டியோடைய SI யூனிட், மீட்டர் பர் செகண்ட். இப்போ தான் பார்த்தோம் வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்ட்டு. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒன் வேவ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ தட் வி டேக்கன் ஆஸ் அ ஒன் வேவ் லென்த் லாம்டா. அண்ட் இந்த டைம் டேக்கன் எவ்வளோ எடுத்துக்குது ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ராபகேஷனுக்கு எவ்வளோ டைம் டேக்கனோ தட் திஸ் ஒன் டைம் பீரியட் T, கேபிட்டல் T. இப்போது என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஒன் வேவ் லென்த் அப்படின்னும், இந்த டைம் டேக்கனுக்கு ஒன் டைம் பீரியட்னு போடும்போது அப்போ டிஸ்டன்ஸுக்கு ஒன் வேவ் லென்த் லாம்டா அப்படின்ட்டு வரும். அண்ட் டைம் டேக்கனுக்கு ஒன் டைம் பீரியட் கேபிட்டல் T அப்படின்னு வரும். V is equal to lambda by T. This is equation 1. இப்போது வெலாசிட்டி அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, பர் செகண்டுக்கு அந்த சவுண்ட் வேவ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் வெலாசிட்டி. நமக்கு ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது 1/T அப்படின்னு ஆல்ரெடி தெரியும். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 1/Tக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்குவன்சி n அப்படிங்கிறத போட போகிறோம். ஸோ V is equal to n lambda. n அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்குவன்சி, ஓகேவா. இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். V is equal to n lambdaன்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போது ஒரு சவுண்ட் வேவ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஒரு சாலிட் மீடியமில் அந்த சவுண்ட் வேவோடைய வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்ன காரணம், திஸ் இஸ் பிகாஸ் அந்த சாலிட் மீடியத்தோட நேச்சர் ரொம்பவே எலாஸ்டிக்காக இருக்குது. இட் இஸ் மோர் எலாஸ்டிக் இன் நேச்சர் கம்பேர்டு டு த லிக்விட் அண்ட் கேஸஸ். இதே இது ஒரு கேஷியஸ் மீடியம்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கேஷியஸ் மீடியத்தில் அதோடைய சவுண்ட் வேவோட வெலாசிட்டி ரொம்பவே லீஸ்டாக கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேஷியஸ் மீடியத்தோட நேச்சர் அப்படிங்கிறது லீஸ்ட் எலாஸ்டிக் இன் நேச்சராக இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் அப்படிங்கிறது சாலிடில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா லிக்விட்னு பார்க்கும்போது லிக்விடில் சாலிடை விட கம்மியாக இருக்கும். அண்ட் கேஷியஸ்ன்னு வரும்போது கம்பேர்ட் டு த சாலிட் அண்ட் லிக்விட் கேஷியஸில் ரொம்பவே கம்மியாக இருக்குது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ். ஸோ Vs is greater than VL is greater than VG. அதாவது இதுதான் இதை விட கிரேட்டராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இதுதான் கிரேட்டராக இருக்குது. ரொம்ப கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறது சாலிடில் தான் வெலாசிட்டி கிரேட்டஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப லீஸ்ட் அப்படிங்கிறது இந்த கேஷியஸ் மீடியமில் தான் வெலாசிட்டி ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேஸ் 1க்கு நம்ம சாலிட் எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு சாலிடில் பார்த்திங்கன்னா இந்த சாலிடோடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் அண்ட் டென்சிட்டியும் இந்த ரெண்டுமே வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸை அஃபெக்ட் பண்ணுது. இப்போது ஒரு சாலிடுக்கே எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறதுன்னா பை த எலாஸ்டிக் மாடுலை.
So, speed of sound is directly proportional to the square root of the elastic modulus and inversely proportional to the square root of the density. உங்கள் புக்கில் இது வந்து வேர்ட்ஸாக இருக்கிறத நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போ வந்து இந்த டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், அதாவது வெலாசிட்டி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஏன் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகுது? ஏன்னா இது ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறதுனால. இப்போது இந்த எலாஸ்டிக் மாடுலஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுங்கிறதுனால இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் சாலிடோடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் டென்சிட்டியும் வந்து அந்த சவுண்ட் வேவோடைய வெலாசிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கேஸ் 2ல் எப்படி கேஷியஸ் மீடியம் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேயை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. இந்த எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது சவுண்ட் வேவோடைய வெலாசிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வந்து V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/d அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. Vங்கிறது வெலாசிட்டி, இந்த ஸ்மால் d அப்படிங்கிறது டென்சிட்டி. இப்போது இந்த டென்சிட்டி ஆஃப் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ் இன் கேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும். This is the first one. Second one, effect of temperature. So temperature of gas வந்து எப்படி velocity of sound wave affect பண்ணுது அப்படின்னா, so velocity of sound in gas is directly proportional to the square root of the temperature of gas. இப்போ directly proportionalனு வந்துட்டாலே temperature of the gas வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த velocity of sound in gas எதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து directly proportional அப்படிங்கிறதுனால. So, the velocity at temperature T is given by the following equation. Vt is equal to V0 plus 0.61 capital T போட்டுட்டு அதோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ms power -1ன்னு போடுறோம். இங்கே V0 அப்படிங்கிறது இட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ 0 டிகிரி செல்சியஸில் அந்த கேஸில் பார்த்திங்கன்னா அந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை தான் நம்ம V0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் ஏர் V0 is equal to 331 meter per second. Hence velocity of sound அப்படிங்கிறது it will changes by 0.61 meter per second. எப்போ இது வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த மாதிரி when the temperature changes by 1 degree Celsius. ஸோ டெம்பரேச்சர் 1 degree Celsius வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது the velocity of sound அப்படிங்கிறது it will change by 0.16 meter per second. Next, third one, effect of relative humidity. ரெய்னி சீசன் அப்போது ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அது அதிகமாக இருக்கிறதுனால தூரமாக இருந்தே ஏதாச்சும் ஒரு சத்தம் வந்துச்சுனாலும் நமக்கு ஈஸியாக அதை கேட்க முடியும். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வில் பி மோர் இன் த ரெய்னி சீசன். அதாவது ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். 5.1. At what temperature will the velocity of sound in air be double the velocity of sound in air at 0 degree Celsius? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி வந்து 2 வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் டெம்பரேச்சருமே 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு கேஷியஸ் மீடியம். அந்த கேஷியஸ் மீடியத்தில் ஏரில் பார்த்திங்க அப்படின்னா வெலாசிட்டியும் டெம்பரேச்சரையும் வச்சு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் வருதுன்னா V is directly proportional to square root of T. இப்போ ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான். இப்போது 2 வெலாசிட்டி 2 டெம்பரேச்சர் வந்து இருக்குது. ஸோ V1 is directly proportional to square root of T1 and V2 is directly proportional to square root of T2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ V2 by V1 is equal to square root of T2 by T1 அப்படின்ட்டு வரும். இப்போது இந்த V2 by V1 அப்படிங்கிறத நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ராப்ளமில் the velocity of sound in air we double the velocity of sound in air at 0 degree Celsiusன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டபுள் அப்படின்னு 2 அப்படின்னு இங்கே கொஷின்லேயே கொடுத்ததுனால நம்ம இங்கே வந்து V2 by V1 வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து T2 வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறது, T1 என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து T1, இது வந்து T2. ஸோ T1 அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ். இந்த டிகிரி செல்சியஸை நம்ம கெல்வினுக்கு மாற்றணும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 273 கெல்வின் அப்படின்ட்டு வரும். அடுத்து T2 அப்படிங்கிறது என்னென்னா
இந்த 273யோட சேர்த்து ஒரு T போடுறோம். T + 273 தான் வந்து T2. ஸோ நமக்கு தெரிஞ்ச இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். V2/V1 அப்படிங்கிறது 2ன்னு எடுத்துக்கிறோம், which is equal to T2க்கு வந்து 273 + Tனும் பை T1க்கு வந்து 273னும் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட் போகணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து ஸ்கொயரிங் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். 2 ஸ்கொயர் வந்து என்ன வரும், 4 வரும். இங்கே ஸ்கொயர் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி நமக்கு அது போயிடும். ஸோ 4 is equal to 273 + T/273ன்னு வருது. இப்போது இந்த 273 இந்த சைட் கொண்டு வரும். ஏன்னா இப்போ நம்ம T தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை ஆகி நமக்கு 1092 அப்படின்ட்டு வரும். அடுத்து இந்த 273 இங்கே இருக்குது இல்லையா, T பக்கத்தில் இந்த சைட் வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ 1092 - 273 வந்து யூ வில் கெட் T as 819 degrees Celsius. ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா பார்க்கலாம். இங்கே வந்து மீடியமுடைய நேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாலிட் மீடியமில் மெட்டீரியல் வந்து காப்பரில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 5010. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர்/செகண்ட். ஓகேவா? அயனுக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 5950. அலுமினியத்துக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 6420. அடுத்த மீடியம் வந்து லிக்விடில் கெரோசினில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 1324. வாட்டரில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 1493. அண்ட் சீ வாட்டரில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 1533. இதே இது கேஷியஸ் மீடியமில் பார்த்தோன்னா, அப்போ கேஷியஸ் மீடியமில் ஏர் at 0 degree Celsiusல ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 331. இதே இது ஏர் at 20 degree Celsiusல ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 343. ஸோ இப்போ இது பார்க்கும்போது என்ன தெரியுது, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது சாலிடில் தான் அதிகமாக இருக்குது, அப்புறம் லிக்விடில் குறைஞ்சிருது, அடுத்து கேஸஸில் வந்து ரொம்பவே இன்னும் குறைஞ்சிருது. ஓகே, அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வெலோசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பற்றியும் அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த வெலோசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அஃபெக்ட் பண்ணது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.